ஸ்வீட் ஆர்ட் நெக்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட் ஆர்ட் நெக் இருக்குது. அண்ட் இதை வந்து நம்ம டைமண்ட் நெக்குன்னு சொல்லலாம் அண்ட் ஸ்வீட் ஆர்ட் நெக்லைன் சொல்லலாம். போத் ஆர் சேம் ஒன்லி. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன்வாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டைப்ஸ் ஆஃப் நெக்லைன் வந்து எப்படி கட் பண்ணுறது வித் ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டோடு நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் ஷிஜு. அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட் ஆர்ட் நெக்லைன் வந்து எப்படி கட் பண்ணுறது, கேன்வாஸில் எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ இந்த ஸ்வீட் ஆர்ட் நெக்லைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேன்வாஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணி மடிச்சிருக்கேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்லைன் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது 3 இன்ச்சஸ் வந்து நான் நெக்லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்கோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண போகிறது ஒரு பேசிக் நெக் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். பேசிக் ஸ்வீட் ஆர்ட் நெக் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு டைமண்ட் நெக்கும் நான் சொல்லலாம். ஸோ நான் நெக்கோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன். நெக்கோட வித் வந்து 3 இன்ச்சஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ கீழே இருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் வந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா மார்க் பண்ணியிருக்க அந்த இடத்துலேருந்து நம்மளோட அந்த நெக்கோட டெப்த் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு நான் போடுற மாதிரி ஒரு கிராஸாக வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பேட்டர்ன், பேசிக் ஸ்வீட் ஆர்ட் நெக்லைன், அதாவது டைமண்ட் நெக்லைன் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராப்பராக இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டாக வந்து அந்த டைமண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வரும். அந்த ஸ்வீட் ஆர்ட் நெக் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் வரும். இப்போ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சஸ்க்கு அந்த கேன்வாஸோட வித்து வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் அந்த ஸ்கேல் மார்க் பண்ணுற அந்த ஸ்கேலோட அளவே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்வீட் ஆர்ட் நெக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்பர் 2 செகண்ட் டைப் ஆஃப் ஸ்வீட் ஆர்ட் நெக் வந்து எப்படி கட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த செகண்ட் டைப் நெக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரியே 6.5 இன்ச்சஸ் வந்து நெக்கோட டெப்த்தும் அண்ட் நெக்கோட வித்து வந்து 3 இன்ச்சஸும் எடுத்து அதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு நான் ஃபஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே இருந்து 2.5 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே வந்து ஸ்கேல் வச்சுட்டு ஒரு கிராஸாக வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்க அந்த கிராஸ் லைனை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அதோட மிட் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அதோட மிட் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து அகெயின் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் பண்ணுற மாதிரி அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து நம்ம உள்ளே வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ மார்க் பண்ணியிருக்க இந்த மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு அழகாக வந்து நீங்கள் அதை கர்வ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் கூட நீங்கள் அதை வந்து கர்வ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அந்த ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கர்வாக வந்து நான் அதை மார்க் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ டைப் நம்பர் 2 ஸ்வீட் ஆர்ட் நெக்லைன் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கீழே வந்து உங்களுக்கு அந்த கர்வாக இருக்கும், மேலே வந்து உங்களுக்கு அது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ டைப் நம்பர் 3 வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ டைப் நம்பர் 3 ஸ்வீட் ஆர்ட் நெக் கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நெக் வித் வந்து சேம் அதே 3 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். பட் நெக் டெப்த்து மட்டும் நான் 7 இன்ச்சஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே,
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட் ஆர்ட் நெக் லைன் வந்து எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு நினச்சாலும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. சேம் அதே மாதிரி 2.5 inches நான் கீழேருந்து மேலே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துலேருந்து சேம் நம்ம வந்துட்டு ஒரு கிராஸ் லைன் வந்து ஸ்கேல் வச்சு நம்ம போடுறோம். போட்டதுக்கப்புறமா அதோட சென்டரை வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ண அந்த இடத்துலேருந்து இன்வர்ட்ஸ் உள் பக்கமாக ஒரு 1/2 inches மார்க் பண்ணுறோம். சேம் நம்மளோட டைப் நம்பர் 2ல் நம்ம பண்ண அதே மெத்தட் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ மேலேருந்து நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் நம்மளோட இன்ச் டேப்பை வச்சுட்டு அதோட மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்குவோம். எனக்கு வந்து 4.5 inches வருது. அதில் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 2.25 inches வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மார்க் பண்ண அந்த இடத்துலேருந்து அகெயின் இன்வர்ட்ஸ் உள் பக்கமாக வந்து ஒரு 1/2 inches வந்து நான் அகெயின் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம கீழே கொடுத்துருந்தோம் இல்லையா கர்வ், அதே மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு நான் மேலேயும் வந்து அந்த கர்வை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது டைப் நம்பர் 3. அவ்வளோதான். இப்போ நம்மளோட டைப் நம்பர் 3 ஸ்வீட் ஆர்ட் நெக்லைனும் நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட் ஆர்ட் நெக்லைன் வந்து எப்படி கட் பண்ணுறது வித் ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டோட நம்ம பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோ இதோட முடியுது. அண்ட் நான் இப்போ கிளம்புறேன். அண்ட் வேற ஒரு டிசைனிங் வீடியோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பை.